சக்ஸஸ் அடையணும்னா ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் ஒரு சில குவாலிட்டிஸை நமக்காக விட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி டோனி நமக்காக சொன்ன 3 சக்ஸஸ் மந்த்ரா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதில் முதல் சக்ஸஸ் மந்த்ரா, கெட் அவுட் ஃப்ரம் மை கம்ஃபர்ட் ஜோன் வித் கான்ஃபிடன்ஸ் இன் வாட் யூ கோயிங் டு டூ. டோனி பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கலெக்டர் அந்த ரயில்வேல, பிகாஸ் அது எவ்வளோ பெரிய விஷயம், ரயில்வேல இருக்காரு, ஒரு கவர்மெண்ட் ஜாப். அண்ட் அந்த டைம்லேருந்து அவர் அதை ரிசைன் பண்ணிட்டு அவர் கிரிக்கெட் போகிறார். பட் இந்த விஷயத்தில் ஒரு பார்க்குறோம், ஒருவேளை டோனி வந்து அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா முக்கியம் அவர் அந்த முடிவு எடுக்காமல் டிக்கெட் கலெக்டராக இருந்தாருன்னா இன்னைக்கு டோனியோட பேரில் MS டோனி பெவிலியன் அவர் ராஞ்சில் அவருக்கு பெவிலியன் வச்சுருப்பாங்களா? கண்டிப்பாக வச்சுக்க மாட்டாங்க. அன்றைக்கி அவர் எடுத்த அந்த துணிச்சலான ஒரு டிசிஷன் அண்ட் அவரோட கம்ஃபர்ட் ஜோன் அது வெளியே வந்து அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அந்த பேஷனை நோக்கி அவர் போனனால மட்டும்தான் இன்றைக்கி அவர் டோனின்னு பேசப்படுறாரு. அண்ட் ரெண்டாவது விஷயம், அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ். ஏன்னா டோனி பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கூல்லேயே வந்து கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர். பட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் அண்டர்-19 டீமில் செலக்ட் ஆகலை. பட் இதை பற்றி அவர் வருந்தாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஒரு பார்ட்டி கொடுத்துருக்க, அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் எங்கே ஃபெயில் ஆனேன் அதை நான் எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ண போயிருக்காரு. இமேஜின், இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்திருக்கோம், நம்ம ஒரு அண்டர்-19 டீமில் செலக்ட் ஆகலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் போய் சொன்னால் வீட்லேயே பாதி கான்ஃபிடன்ஸ் இது பண்ணுவாங்க, கிரிக்கெட்டை வேணா போய் படி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுலேயும் நம்மளும் ஒரு மாதிரி வெக்ஸாக இருக்கலாம். அவர் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு தென் இட் ஜஸ்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். திஸ் ஷோஸ் அவர் எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாரு, சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அவரோட இதுலேயே புரியுது. அண்ட் மூணாவது விஷயம், கிரியேட் யர் ஓன் ஸ்டைல் ஆர் ஓன் பாத் ஆஃப் வே டூயிங் திங்ஸ். டோனி பார்த்தீங்கன்னா அவர் இருந்த டைமுக்கு தான் சச்சின் இருந்தாங்க, ஷேவாக் எல்லாம் பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருந்தாங்க. பட் அந்த டைமில் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் அவர் கிரியேட் பண்ணி அவருக்குன்னு ஒரு சிக்னேச்சர் வச்சார். அவர் இந்த மாதிரி டெக்னிக் பேட்டிங் அப்படின்னு இல்லாமல் வந்தேன்னா அடிச்சு ஆடுவேன். லைக் டோனி இப்போ ஒரு ஸ்பீச்சில் அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படி சார் இவ்வளோ கூலாக இருக்கீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு பதில் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஓவரில் ஒரு 6 பால் 10 ரன் எனக்கு தேவைன்னு தெரியுது. ஸோ எதிர்பார்க்க இருக்க பவுலரும் அவரும் ஒரு ப்ரெஷரில் இருப்பார், ஸோ நானும் ஒரு ப்ரெஷரில் இருப்பேன். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரில் தான் இருக்க போகிறோம். பட் இதில் யார் அந்த ப்ரெஷரை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ, அந்த ஃபேஸில் காமிக்காமல் கூல்னஸோட பண்ணுறாங்களோ, they can excel and deliver அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் அந்த ஒரு பால் ஃபேஸ் பண்ணுறதுனா அந்த ஒரு பாலுக்கு அவர் நெட்ஸில் ஒரு 100 பால் அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால தான் அவர் அந்த யாக்கர் பாலே ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டுன்னு மாதிரி அது ஒரு சிக்னேச்சர் ஷாட்டாகவே அவர் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்க. இப்போ ஹெலிகாப்டர் சொன்னாலே நமக்கு ஞாபகம் யாருன்னா டோனி தான். அண்ட் 2001 வேர்ல்ட் கப்பில் அவர் நமக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னு காட்டியிருப்பார். அந்த ஃபைனலில் முரளிதரன் பார்த்தீங்கன்னா இப்போ பவுலிங் போட்டுட்டு இருப்பார். அந்த டைமில் ஒரு விக்கெட் விழும், அப்போது உள்ள போனே யுவராஜ் சிங் இருக்கும். பட் டோனி என்ன பண்ணுவார்னா, யுவராஜ் சிங் முரளிதரன் அந்த ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரளிதரன் வாஸ் ஹெட். ஸோ டோனி இட்ஸ் முரளிதரன் சொல்லிட்டு அவர் உள்ளே போய் இறங்கி இன்னிங்ஸ் எடுத்துட்டு போய் இந்தியா கப்பே வாங்கி கொடுத்துருப்பார். விச் இஸ் ஒன் ஆஃப் த கோல்டன் மெமரி சொல்லலாம் ஒரு கிரிக்கெட் ஆரம்பித்தவங்களுக்கு. பிகாஸ் அந்த டைம் தான் நான்லாம் கிரிக்கெட் பார்க்கவே ஆரம்பித்தேன் 2011. அண்ட் டோனி அப்போ பார்த்து தொடர்ந்து அவ்வளோ ட்ராஃபிஸ் ஜெயிச்சார். இட்ஸ் இஸ் வெரி குட் திங். அண்ட் இப்போ கூட அந்த ஒருத்தருக்கு 23 ஒருவேளை டோனி இருந்தால் இந்தியா ஜெயிச்சிருப்பாங்களோ. ஸோ இந்த விஷயங்கள் இதெல்லாம் பண்ணனால தான் டோனி ஹஸ் பீன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இந்த விஷயம் நம்மளாலையும் பண்ண முடிஞ்சு நம்ம குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணால் we can live a better living. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தட்ஸ் இட், சைனிங்.